அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த திங்கட்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நம்முடைய கண்களை விழிக்கச் செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஏனோக்கை குறித்து சிந்திக்கப் போகிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கு வாழ்ந்த காலம் ஏறக்குறைய தேவ சமூகத்தில் அவன் தேவனோடு இருந்த நாட்களின் பிரதியட்சத்தை ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஏனோக்கு 365 ஆண்டுகள் வாழ்ந்தார். 60 ஆண்டுகள் தன்னுடைய மூத்த குமாரனை மெத்துசலாவை பெற்றெடுத்ததற்கு பின்பு அவர் 300 ஆண்டுகள் வாழ்ந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றெடுத்தார். ஏனோக்கு வாழ்ந்த காலம் 365 ஆண்டுகள் என்று வேதாகமம் ஆதியாகமம் 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஏனோக்கினுடைய காலங்கள் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தைகளை கொண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தேவனோடு இசைந்த ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அது ஏனோக்கு மட்டும்தான். ஏனோக்கை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எப்படி அவர் தேவனோடு சஞ்சரித்து வந்தார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 60 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் நியமங்கள் எப்படிப்பட்ட மாறுதலை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எப்பொழுதும் இருந்தது போலவே நம்மால் இருக்க முடியாது. நம்முடைய கால நிலைமைகள், விசுவாச ஜீவிதங்கள் மாறிக்கொண்டே செல்வதை நாம் பார்க்கிறோம். சந்தோஷம் இருந்தால் ஆண்டவர் பக்கம் சேருகிறோம், துக்கம் இருந்தால் ஆண்டவரை விட்டு விலகுகிறோம். ஆனால் ஏனோக்கு அப்படி அல்ல. அவன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் அவரை எடுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று 1 யோவான் 2:4 நாம் வாசிக்கிறோம். அவர் எப்படி நடந்தார்? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடவுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை எப்படியெல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும் நான் அவருடைய அடிச்சுவடுகளை விட்டு விலக மாட்டேன் என்று யோபு பக்தன் சொல்கிறது போல இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை எந்த அளவு தேவனுக்குள் பலப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாய் இருந்தார். அதனால் அவர் தேவனுக்குள் இருந்ததை கண்டு தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அந்த விசுவாச நம்பிக்கை இன்றைக்கு அவருக்குள் இருந்தபடியால் தேவன் அவர் எடுத்துக்கொண்டார் என்று எபிரேயர் 5:11 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாமும் நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவருக்குள் இணைந்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்ம எந்த அளவு பலப்படுத்தி காண்பிக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விசுவாச பாதையில் நாம் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற காலங்கள், நியமங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசிப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு இருக்கிற அனுபவம் நம்ம எந்த அளவு தேவனுக்குள் மேன்மைப்படுத்துகிறது. 2 நாளாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவரோடு கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவரை விட்டோமாகில் அவர் என்றைக்கும் நம்மை விட்டு விடுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நியமங்கள் சற்று சிந்திக்க வைக்கிறது. நாம் இவ்வளவு காலம் ஆண்டவருக்குள் இருக்கிற நாம் ஏனோக்கை போல மற்றவர்களுக்கு சாட்சியாக ஒரு அனுபவத்தை நாம் வாழ்ந்து காண்பிக்க முடியுமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய காலம் இனிமேல் வருமா, அல்லது நாம் சஞ்சரித்து முடித்து விட்டோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:12 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் தேவனுக்குள் முடிவு பரியந்தம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் பலன் நம்மை கடைசி வரை நிலை நிறுத்துகிறதா, அல்லது அவருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை சேர்க்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வெறுமையாக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எப்படிப்பட்ட விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும்? மரணமே எங்களை ஆட்கொண்டிருந்தாலும் நாங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒரு காலம் தளர விட மாட்டோம் என்கின்ற ஒரு வாக்குக்கு நாம் எத்தனை பேர் கடந்து செல்ல முடியும்? அன்பானவர்களே, சற்று நிலைப்படுத்தி சற்று சிந்தித்து யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய காலங்களின் நியமங்கள் தேவனுக்குள் எந்த அனுபவத்தை கொண்டு செல்லுகிறது என்பதை யோசித்து, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் பலப்படுகிறதா என்பதை யோசிப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஏனோக்கை போல வாழ முடியுமா? ஏனோக்கு கடந்த காலங்களிலே அவர் தேவன் மீது எப்படி விசுவாசமாய் இருந்தார் என்பதை நாம் உணர முடிகிறதா, அல்லது அந்த வழியில் நம்மால் நடக்க முடிகிறதா என்பதை யோசித்து பார்த்து, அப்படி இல்லை என்றால் அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய ஆடுகளாய் உம்மை நம்பி இருக்கிறோம், நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற ஆடுகளுக்கு நல்ல ஆண்டவரே வற்றாத தண்ணீர் உள்ள இடங்களிலே எங்களை ஆண்டவரே வழி நடத்தி பசும்புல் மேய்ச்சலிலே நாங்கள் கண்டடைய எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து ஏனோக்கை எடுத்துக்கொண்டது போல எங்களையும் உம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ள எங்களை தாழ்த்துக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகுந்த பலனுள்ளதாய் காணப்படும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பதவி ராபர்ட். ஆமென்.